என்னைக்கெல்லாம் வேலை இல்லைன்னு வீட்டில் இருக்கும்போது அன்னைக்கெல்லாம் இந்த ஹேர் அழகா இருக்கும் செட் ஆகி. ஏதோ ஒன்று இருக்கே. ஐயோ, என்ன வெள்ளை முடியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலே வயசாகுதா? இப்போ என்ன பண்றது? மாசம் மாசம் டைக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமோ? இல்ல காஃபி குடிக்கிறத விட்டு எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். ஐயோ, என்ன இவ்ளோ முடி போகுது? வாழ்க்கை தான் மயிர் மாதிரி போகுதுனா மயிரும் கக்கூசுக்கே போகுது. சை, என்னடி இப்படி உட்காந்துட்டு இருக்க? வேணா இப்படி உட்காரவா? செருப்பு பிஞ்சிரும். சித்தி பொண்ணு கல்யாணம், கிளம்பு போவோம். கல்யாணத்துக்கு போறதா? சித்தி உனக்கு மாப்பிள்ள இன்னும் பாக்கலையான்னு கேட்பா. சித்தப்பா வந்து சொந்தத்திலேயே ஒரு மாப்பிள்ள இருக்கு, ஏமா கட்டிக்கிறியான்னு கேட்பா. மாமா வந்து ஏண்டி என் பிள்ளைய கட்டிக்க மாட்டேன்னு கேட்பா. பத்தாவதுக்கு நம்ம அம்மா அங்க நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு உட்காந்து வியாபாரம் பேசுவோம். உசாரா ரச்சனா நோ, நான் வரல. ஏன் கூப்பிட்டாங்களா? பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாங்களேடி. உன்னை கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிட்டாங்களா? உனக்குன்னு தனியா பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவாங்களா? வைக்கணும். உன்னை வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுருக்காங்க. என்ன கூப்பிட்டா தான் நான் வருவேன். என்ன கூப்பிடலாம் வர முடியாது. வர முடியாது. ஐயோ ஐயோ அம்மா, முடியலடா. ஏண்டி ஒரு 4 துணிய பக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வரதுக்கா இப்படி மூச்சு வாங்குது? யார் சொன்ன எனக்கு மூச்சு வாங்குதுன்னு? மூச்செல்லாம் வாங்களே. ஃபோன் வந்துச்சு. நின்றுட்டே பேச முடியாதுன்னு. ஹலோ காவியா, நான் ஈவினிங் வந்துருவேன்டி. ஏய், நைட்டு வெளியே போவோமா? செம கடுப்பா இருக்கு. இல்லடி, இன்னைக்கு நைட் என் ஹஸ்பண்ட் கூட கேண்டில் லைட் டின்னர் போறேன். we are going to enjoy the couple night. ஏய், வரலன்னு சொல்லிட்டு போனை வை. ஹஸ்பண்டோட போறேன். வெயிட் பண்ணு. சை, நில்றி. சொல்லு. உனக்கு கல்யாண வயசாகுதுன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐயோ, நீ வேற ஏமா அதை வேற ஞாபகப்படுத்தி கடுப்ப கிளப்பிட்டு இருக்க. என்னது கடுப்ப கிளப்புறனா? உனக்கே வயசாகுதுன்ற ஃபீலிங்ல பேசிட்டு இருக்கடி. என்ன பார்த்து கடுப்பாகுதுன்னு சொல்லிட்டு இருக்கியாடி? ஐயோ மா, என்ன பண்ணும்? என்னதாம்மா பண்ணும்? கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி இருக்கணும். மேட்ரிமோனில எவ்வளவு நல்ல நல்ல மாப்பிள்ளைங்களை காமிக்கிறேன். நீ ஏதாவது காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ற. இன்னைக்கு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். ஏன் ரிஜெக்ட் பண்ற? ஏய், மரியாதையா சொல்லு, இல்லன்னா அடிச்சு பல்லகளெல்லாம் கழட்டிடுவேன். மம்மி, நீ காட்டுற எல்லா மாப்பிள்ளையுமே குவாலிஃபிகேஷன் வைஸும் கரெக்டாக இருக்காங்க, ஜாதக வயசும் கரெக்டாக இருக்காங்க. ஆனால் நான் வைக்கிற ஒரே ஒரு டெஸ்ட்டில் மட்டும் ஃபெயில் ஆயிடுறாங்க மம்மி.